கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கழிந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த புதிய ஆண்டாகிய 2024ஆம் ஆண்டுக்குள் நம்மை கரம் பிடித்து கர்த்தர் நடத்தி கொண்டு விட்டிருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நாம் கடந்து வந்த இடம் முழுவதும் நம்மை கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார் என்னுள்ள வசனத்தின்படி. எவ்வளோ தீங்குகள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்த போதிலும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா. அவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போமாக. விசேஷமாய் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் மற்றும் பல டிவி மூலமும் பல நிலையில் பல வாக்குத்தத்தங்களை, வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தம், மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம், வாரத்தில் ஒரு வாக்குத்தத்தம், தினம் ஒரு வாக்குத்தத்தம், இப்படி வாக்குத்தத்த செய்திகளை கேட்டு 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 கேட்கிற நேரம் ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அதோடு கடந்து போகிறோம். மீண்டும் மறுமுறை வருகிறோம், கேட்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, மகிழ்ச்சி, போகிறோம். இப்படியே காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறி போய்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாம் கேட்கிற வசனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுதும் நிறைவேறுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த நாட்களில் வாக்குத்தத்தம் என்றதான நீ கீழாகாமல் மேலாவாய், இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பு வைத்து, இப்படியெல்லாம் பல வசனங்களை நான் கேட்டு கேட்டு பிரைஸ் தி லார்ட் அதன் மேல் மட்டும் நாம் கவனத்தை செலுத்திவிட்டு முக்கியமான பல காரியங்களை நாம் தவற விட்டு விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்கள் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகிய வாக்குத்தத்தங்களை அல்ல நம்மை பார்க்க கர்த்தர் வைத்திருப்பது, மேலான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போமாக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி என்று சொல்லுகிறார், சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்க சொல்ற, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். அங்கு நாம் பார்த்தோம், உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் என்று பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ வேதத்தில் நாம் பார்க்கும்போது இவைகள் எல்லா வசனங்களையும் வைத்து இந்த நாட்களில் உலக ஆசீர்வாதங்கள், உலக செழிப்பு என்றுதான் போதனைகள் திருத்தி போதிக்கப்படுகிறது. அதை புரட்டி போதிப்பது. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் பார்க்கும்போது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே, இன்னும் தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் போது பாருங்கள், அதனுடைய 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும்
அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்ப இதற்குள் ஒரு உண்மையான ஒரு ரகசியமாகிய வாக்குத்தத்தம் உள்ளே இருக்கிறது, புதைந்து. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதாவது வாக்கு தத்தங்கள் ஏசாயத்திற்கு புஸ்தகம், உபாகமும், எண்ணாகமும், பழைய ஏற்பாட்டில் பல பகுதிகளிலிருந்து, தீர்க்க தரிசன பகுதிகளிலிருந்தெல்லாம் வாக்கு தத்த வசனங்களை நாம் கேட்கிறோம், நல்லது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் வாக்கு தத்தமாகிய கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். முதலாவது பார்த்தோம், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இரண்டாவது, அடுத்த வசனம் பார்த்தோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அடுத்தது பார்த்தோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதற்குள் பெரிய ஒரு வாக்குத்தத்தமாகிய ஒரு பொக்கிஷம் புதைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அதில் 3 பகுதியாக பிரிக்கலாம். இயேசுவிடம் இருந்த ஐஸ்வர்யம் எது? அவர் எந்த நிலையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார்? அடுத்தது, அவர் தரித்திரர் ஆன விதம் எப்படி? அடுத்தது, நாம் பெறுகிற ஐஸ்வர்யம் எது? 3 காரியங்கள் வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, இயேசுவிடம் இருந்த அவர் இருந்த ஐஸ்வர்யம் எது? எவ்விதமான ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார்? பிலிப்பியரில் பார்த்தோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததில் நாம் பார்த்தோம், வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் மேலாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இவைகள் எபேசியர் 3வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒன்று வாசிப்போமாக. நன்றா புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நாம் பார்க்கும் அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிக் கொண்டாக்க அடுத்த வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக என்று ஆரம்பிக்கிறது. இங்கு ஓரளவில் அந்த ஐஸ்வர்யம் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் புரிந்தவர்களுக்கு புரியும் என்று தான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 19 ஒரு முறை வாசிப்போம். அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அடுத்தது, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அனுக்கிரகம் பண்ண. அப்போ இதற்குள் இருக்கிற ஐஸ்வர்யம் எது என்பதாகும். ஆமே, ஏராளமான காரியங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இதற்குள் கர்த்தர் புதைத்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் நாம் அதை பார்க்கலாம். அதற்கு முன் பிரைஸ் தி லார்ட், இயேசு எப்படி அவரிடத்தில் இருந்த ஐஸ்வர்யம் எந்த நிலையில் உள்ளது, எதை இழந்தார், நாம் அதை வாசித்தோம். அதில் கொரிந்தியரில், இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் அடைகிற தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். எந்த நிலையில் தரித்திரரானார்? எந்த நிலையில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார்? நாம் எந்த நிலையில் உள்ள ஐஸ்வர்யம் அடைய விரும்புகிறார்? வாசிப்போமாக. பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை
கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். அங்கு நாம் பார்த்தோம், அவர் தேவனாய், தேவனுடைய ரூபமாய், தேவனாய், தேவனுக்கு சமமாய் இருக்கிற மேன்மையான ஐஸ்வர்யம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஐஸ்வர்யமாகிய இந்த ஸ்தானத்தை அடைவதுதான் வாக்குத்தத்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் இருந்த ஐஸ்வர்யம், அவர் பெற்றிருந்த மேன்மையாகிய ஐஸ்வர்யம், அவர் இருந்ததான ஸ்தானமாகிய ஐஸ்வர்யம், மேன்மை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நாம் இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதாவது நாம் வாசித்தோம், பிரைஸ் தி லார்ட், வாசிங்கள். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். அப்போ அவர் அங்கு பணத்தோட செல்வத்தோட இருந்தார் என்றுள்ள ஐஸ்வர்யம் அல்ல அங்கு சொல்லப்பட்டிருப்பது. அதாவது ஐஸ்வர்யம், சொத்து, சுகங்கள், பணங்கள் வேண்டுமென்றால் இயேசுவிடத்தில் வந்தாதான் கிடைக்கும் என்று இல்லையே. சொத்து, சுகம், பணம் எல்லாம் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அல்ல. எல்லாரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள், எல்லாரிடத்திலும் பணங்கள் நிறைய இருக்கிறது, கிறிஸ்தவரிடத்திலும் இருக்கிறது. அப்போது உலக பிரகாரமான செழிப்பான ஆசீர்வாதத்திற்காக இயேசுவிடத்தில் வர வேண்டிய தேவையில்லை. கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர். அப்போ அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல கிறிஸ்துவை சேவிப்பது. இயேசு சிலுவையில் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யம் இம்மைக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு இம்மைக்காக. ஏன்? இது அழிந்து போவது, இது அழிந்து போவது. நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். அதனுடைய 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளவைகளானதால் பிரயோஜனம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சரீர முயற்சி, இம்மை, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவும் உலகத்தில் செழிப்புக்காகவும் சம்பாத்தியத்திற்காகவும் பாடுபடுகிற சரீர முயற்சி பிரயோஜனம் இருக்குது. ஆனால் அற்ப பிரயோஜனம், நிரந்தர பிரயோஜனம் அல்ல. அது நம்ம பாதுகாவல் கொடுக்குற பிரயோஜனம் அல்ல. ஏதோ சாப்பிடலாம், வாழ்கிற வரை வாழலாம், அதுதான் அற்ப பிரயோஜனம். அற்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் வேறு தேவ பக்தி இங்க மட்டுமல்ல, பின்வரும் ஜீவன், நித்திய ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாக இருக்கிறது. என்ன புரிந்து கொள்ள வேண்டும். சரீர முயற்சி, உலக பிரகாரமாக சம்பாத்தியம் வந்து ஓடுவது அற்ப பிரயோஜனம், நிரந்தரம் அல்ல, தற்காலிகம், டெம்பரரி. ஆனால் தேவ பக்தி என்பது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, எதற்கு? இந்த ஜீவனுக்கும் பயன்படுகிறது. அடுத்தது பின்வரும் ஜீவனுக்கும், நித்திய ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அதிக வாக்கு தத்தம் உள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவராக இயேசுங்க சொல்லி இருக்கிற ஐஸ்வர்யம் இம்மைக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல. அநேகருடைய பிரசங்கங்கள் எப்படி என்றால், பிரைஸ் தி லார்ட், என்ன சொல்வார்கள்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். இப்படி பிரசங்கிப்பார்கள். சகோதரன், சகோதரியே, நீ இந்த பூமியில் ஏழையாய் வாழ அல்ல, ஐஸ்வர்யவானா நீ வாழ்வதற்கு தான் ஐஸ்வர்யம். அவர் தேவன் தரித்திரராய் பூமியில் கடந்து வந்தார். உனக்காய் தரித்திரர் ஆனது உன்னை ஐஸ்வர்யவானா மாற்ற என்று உலக செழிப்புக்காக வளைத்து பேசுவார். அது தவறான போதனை. பிரைஸ் தி லார்ட். இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தை சிருஷ்டித்த தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தால் பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்தாருன்னு அல்ல. அவருடைய ஐஸ்வர்யம் மர்மைக்குரிய ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம்,
தேவனோடு இருந்தது, தேவனுக்கு சமமாக இருந்தது, தேவனாய் இருந்த தேவ ராஜ்யத்தின் ஐஸ்வர்யம். அதுதான் பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் எப்படியா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் அருமை ஆண்டவராய் இயேசு தேவ தூதருடைய ஆராதனை மத்தியில் இருந்த மேன்மையான ஐஸ்வர்ய உன்னதத்தின் ஐஸ்வர்யத்தின் ஸ்தானத்தை கொண்டவர். ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது சேராபீன்கள் அவருக்கு மேலே நின்று கொண்டு ஒவ்வொருவருக்கு அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டது. பைசலா 2 சட்டைகள் முகத்தை மூடி, 2 சட்டைகள் பாதத்தை கால்களை மூடி, 2 சட்டை பறந்து நின்று கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவு பகலும் ஓயாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்த துதிகள் மத்தியில் வாசம் பண்ணவர். பரலோகத்தில் அவருக்கு ஐஸ்வர்யம் தேவையில்லை, அங்கு உணவில்லை, பசி இல்லை, அங்கு எந்த தேவையும் இல்லை. அல்லேலூயா. அவர் இருந்த ஐஸ்வர்யம் பிரைஸ் தி லார்ட் மரணமே இல்லாத வாழ்க்கை கொடுக்கிற ஐஸ்வர்யம். அவரிடத்தில் இருந்த ஐஸ்வர்யம் தேவனாயிருந்த ஐஸ்வர்யம். அவரிடத்தில் இருந்த ஐஸ்வர்யம் ஆராதனை மத்தியில் வீட்டிருந்த ஐஸ்வர்யம். அவரிடத்தில் இருந்த ஐஸ்வர்யம் பாவமே இல்லாத ராஜ்யம். ஆமென். அவ்வளவு மேன்மையான மகத்துவம் நிறைந்த அந்த உன்னதத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் பிரைஸ் தி லார்ட் நீங்கள் நம்மை பிரைஸ் தி லார்ட் ஐஸ்வர்யவான்கள் அதே ஸ்தானத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்கு, அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த ஸ்தானத்தில் நம்மை அமர பண்ணுவதற்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தரித்திரத்தினாலே என்னையும் உங்களையும் அவருக்கு ஒப்பாய் அமர பண்ணி அந்த உன்னதமான மகிமையின் ஸ்தானமாகிய ஐஸ்வர்யத்தை நாம் அடைவதற்காக ஹல்லேலூயா அவர் தரித்திரனாய் பூமிக்கு வந்தார். அதுதான் அந்த பிலிப்பியரில் சொல்லப்பட்ட 7ஆம் வசனம். தம்மை தாமே பெருமையாக்கினார், தம் ஸ்தானத்தை விட்டார். பிரைஸ் தி லார்ட். தாம் இருக்கிற ஆராதனை அந்த இடத்தை விட்டார். எதற்காய்? அதை விட்டு தரித்திரராய் வருகிறார். அவைகள் மேன்மையின் மகத்துவத்தை இழந்து விட்டு அவர் பூமிக்கு வருகிற பாவம் நிறைந்த, தரித்திரம் நிறைந்த, அருவருப்பு நிறைந்த, அலங்கோலம் நிறைந்த இந்த பூமிக்கு மனிதனாய், அதாவது தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் நமக்காய் தரித்திர லோகத்தில் நம்மை எல்லாம் இழந்து நம்மை விட அற்பமானவராய் பூமியிலே வந்தார். அதான் சொல்லப்பட்ட அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் மாறினார் தரித்திர லோகத்தில். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தரித்திரத்தினாலே அவர் பூமியில் மனிதனாய் இந்த தரித்திர லோகத்தில், பாவம் நிறைந்த லோகத்தில் நம்மை போல் ஒரு மனிதனாய், அதான் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவர் ஆனார், தரித்திரரானார். எதற்காக? அவர் அருகில் அமர பண்ண, அவர் ராஜ்யத்தில் பைசலான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின் ஸ்தானத்தை நம்மை அடைய வைப்பதற்காய். ஹல்லேலூயா. அவர் தரித்திரராய் இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் தரித்திரரான விதம் இதுதான். ஆமென். அந்த ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் நமக்காக தான் நம்ம வாசித்தோம் அல்லவா? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தவன். அவர் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய். ஆமென். இந்த உலகத்தில் அவராது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி. எதற்காய்? நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தால் அல்ல, மகிமையின் ஐஸ்வர்யத்தால் நிரப்பப்படுவதற்காக. அல்லேலூயா. அவர் நமக்காக தம்மை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் அதனுடைய 1:19 வாசிக்கும் போது சகல பரிபூரணமும் வாசிப்போமாக.
பாருங்கள், அதாகும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களையும் என்னையும் அந்த மகிமையான ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காய் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே என்னது சமாதானத்தை உண்டாக்கி ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை பெற்ற ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற முடியும். பரலோகத்துக்குரிய ஐஸ்வர்யம். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தெய்வீகத்தின் கொலோசியர் 2:9 வாசிக்கும் போது தெய்வீகத்தின் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது, வாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாக்கும் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ள எப்படி இருக்கிறது? வாசமாய் இருக்கிறது. கொலோசியர் 1:16 வாசிக்கும் போது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆனாலும் அவரை கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்ட அவ்வளவு பெரிய மகிமையான உன்னதமான தேவன், இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை இம்மைக்குரிய ஐஸ்வர்யத்திற்காக அல்ல, மகிமையின் ராஜ்யத்திற்காக தேடணும். பேசலாம். அதான் கொலோசியர்ல 3:1-2 வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டு வாசிப்போமாக. எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். எங்க தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள இடத்தில் உள்ள மேலானவைகள் தேடுங்கள். அடுத்தது, அழிந்து போகிற பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ நமக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், பைசலால் அந்நியராய் வாழ்ந்து கொண்டான நம்மை அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:7 வாசிக்கும் போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் மகத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டது. எப்படியாம்? கிருபையின் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஐஸ்வர்யம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையான ஐஸ்வர்யம் என்ன? நமக்கு அவருடைய இரத்தத்தின் மூலமாக எப்படியா பாவ மன்னிப்பாகிய மீட்பு. உலகத்தில் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள எந்த வழியும் கிடையாது. மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட உலகத்தில் எத்தனை கோடி பணம் செலவு பண்ணாலும் மனுஷன் பரிசுத்தவானாய் மாற முடியாது. மனுஷனை பரிசுத்தமாக்க வல்லமை உள்ள ஒரே ஒரு இரத்தம், சிலுவையில் சிந்தின இயேசுவின் இரத்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பின் ஐஸ்வர்யத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த ரட்சிப்பின் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம். எபேசியர் 2:12-13 வாசிக்கும் போது வாசிப்போமாக. நாம் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இருந்தோம், தேவனற்றவர்களாய். பாருங்கள், நாம் பெற்றிருக்கிற ஐஸ்வர்யத்தை பாருங்கள். அல்லேலூயா, ஆமென். ஒரு முறை வாசிப்போம். கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கையற்ற வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் எங்கு போவோம், மறுமையை நாம் சுதந்திரிப்போமா என்ற நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்தோம். தேவனற்றவர்களை தேவனாய் வழிபட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
நமக்கு தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். உண்மையான ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனற்றவர்களாய் வாழ்ந்தோம். அந்த தேவனை நாம் சொந்தமாக்க பெற்றுக்கொள்வதற்கு எப்படி தெரியுமா? இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதான சொல்லப்பட்டு தேவனற்றவர்களாக இருந்தோம், முன்னே தூரமாயிருந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் சமீபமாயிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? சமீபம். தேவனுக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம். அப்படின்னா தரித்திரம். அதுதான் தரித்திரம். ஆமென். அதுதான் ஒரு பரிசுத்தமாய் வாழ முடியாத வாழ்க்கை, பாவத்தில் வாழ்கிற வாழ்க்கை, ரட்சிப்படைய வாழ்க்கை வழி இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் அந்நியராக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் சிலுவையில் நமக்காக அவர் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யம் இதுதான் ஐயா. உலக செழிப்பல்ல. ஆண்டு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்துக்குரிய நன்மை எது என்பது தேவனுக்கு தெரியும். நாம் அதற்காய் கவலைப்பட்டு புலம்ப வேண்டிய தேவையில்லை. நாம் தேவனை தேட வேண்டிய பிரகாரம் முறைப்படி தேடினால், வசனத்தின் அடிப்படையில் நாம் தேடினால் நமக்குரிய நன்மை, ஆசீர்வாதங்கள், செல்வமான செல்வம், உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அது நம்மை சேரும். ஆமென். நாம் பேசலாம். ஆண்டவரை பின்பற்றினால் நமக்குரியது நம்முடைய பின்னால் வரும். நாம் உலகத்துக்கு பின்னதாக நாம் ஓடினால் பிரைசலாட் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுவார். நாம் வறுமையான மனிதனாய் உலகத்தை நம்பி உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டிய வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரரே, உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காக, உலகத்தின் செல்வத்திற்காக, உலகத்தில் பணக்காரனாக வேண்டும், உலகத்தில் பெரிய ஆளாக மாற வேண்டும் என்று அல்ல கர்த்தரை சேவிப்பது. ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும் அருமை ஆண்டவராய் இயேசு சிலுவையில் சம்பாதித்து வைத்த ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் அவர் இரத்தத்தால் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, ரட்சிப்பு, பரிசுத்தான அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கை, அந்த நித்திய மோட்ச வாழ்வை குறித்த எதிர்பார்ப்பும் தரிசனமும். வேதம் சொல்லுகிறது, பிரைசலால் நாம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே நம்முடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் எழுதப்படுவதே ஐஸ்வர்யம். ஆமென். தேவனற்றவர்களாய் வாழ்ந்த நமக்கு, இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறமானவர்களாய் வாழ்ந்த நமக்கு, ஆமென், அந்நியராய், ஆமென், இந்த அழிவுக்கு சொந்தமானவர்களாய், நரகத்திற்குரியவர்களாய் வாழ்ந்த நம்மை அவர் சிலுவையில் சம்பாதித்த சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நம்மை தேவனோடு சேர்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு அருளினார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்போம். முதலாவதாக, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்மில் அன்பு கொண்ட மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே என்ன செய்யப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள். நமக்கு தேவன் கொடுத்த பெரிய ஐஸ்வர்யம் ரட்சிப்பு. ரட்சிப்பாகிய பெற்ற வெளிச்சத்தை இழந்து விடாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், லவோதிக்கா சபைக்கு சொல்லும்போது, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று. ஒரு அனலிலுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக
அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஐஸ்வர்யம், மேன்மை தன் மகிமையிலே நிறைவாக்குவார். எபேசியர் 3:8 வாசிக்கும் போது கிறிஸ்துவுடனே அளவற்ற பாருங்க, அங்கு சொல்லப்பட இந்த ஐஸ்வர்யம் கிறிஸ்துவனுடைய எந்த ஐஸ்வர்யம்? அளவற்ற ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம். அதாக விஷயம். எவ்வளவு அருமையான வார்த்தை! கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதி இடத்தில் எப்படியா? சுவிசேஷமாய் இந்த ஐஸ்வர்யத்தை பிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ சுவிசேஷம் யாராவது அறிவிக்கிறாங்கன்னா, வாங்க இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுப்பார், வியாதியை குணமாக்குவார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களை கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு இன்னும் உங்களுடைய சொத்துக்களை பெருக பண்ணுவார், விவசாயத்தை விளைய பண்ணுவார், ஆடு மாடுகளை பெருக பண்ணுவார். இப்படியெல்லாம் சொல்கிறதா இப்போ சுவிசேஷம் ஆகி போச்சு. வேதம் அதை சொல்லவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுவிசேஷம் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகள் மத்தியில் என்ன செய்வதற்கு? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு என்ன செய்யப்பட்ட? அளிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பாய் சுவிசேஷம், இந்த ஐஸ்வர்யம், பாவத்திலிருந்து விடுதலையாகிய ஐஸ்வர்யம், இந்த ரட்சிப்பாகிய ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், வழி தெரியாமல் குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் மூலமாய் அவருடைய கண்களை திறப்பதற்காக கர்த்தர் பவுலை மட்டுமல்ல நம்மை அதற்காகவே வைத்திருக்கிறார். ஆமென். நாம் இப்போ ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இப்போ உள்ள சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், உங்களுக்கு 1000 மடங்காய் உங்களை பெருக பண்ணுவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களுடைய சொத்து சுகத்தை வர்த்திக்க பண்ணுவார், ஏராளமான பணத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், தொழிலில் பல லட்சங்களை கர்த்தர் கொடுப்பார், பல கோடிகளை கொடுப்பார் என்று சொல்லியாச்சுன்னா கோடி வச்சிருக்கிறவன் வரமாட்டான். ஏன்னா இந்த வார்த்தை ஏழை தரித்திரராக இருக்கிறவர்களுக்கு சரியாக போயிடும். ஏழைகளாக இருக்கிறவர்களுக்கு, வியாதியாக இருக்கிறவனே உன்னை கர்த்தர் குணமாக்குவார், வியாதி உள்ளவனுக்கு அது சரியாக போச்சு, வியாதி இல்லாத வரமாட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்போது அவனிடத்தில் உலகத்தில் உள்ள பணம், சுகம், வசதி, வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அதல்ல சுவிசேஷம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்து இரத்தத்தை சிந்தினார். நீ அவரை விசுவாசித்தால் உன பாவத்தில் விடுதலை ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுப்பார், பரலோக வாழ்வை உனக்கு கொடுப்பார். இது அனைவருக்குரிய பொதுவான சுவிசேஷம். இதுதான் நற்செய்தி ஆகிய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் ஆகிய இந்த ஐஸ்வர்யத்தை தான் புறஜாதிகள் மத்தியில் பவுல் அறிவிக்க போனாராம். இதை அப்படியே மாற்றி உலக ஐஸ்வர்யத்தை கூட போட்டு கலக்கி எல்லாரும் நீ பெருக பண்ணுவான், நீ இரட்டிப்பான் நன்மையை கொடுப்பார், உன்னை இன்னும் பெருக பண்ணுவார், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார், கீழாகாமல் மேலாவாய் என்னெல்லாம் சொல்லி 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 மக்கள் அந்த ஒரு எமோஷனில் இம்மையை குறித்து மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தை குறித்து, உலக ஆசீர்வாதம், உலக செழிப்பை குறித்தே பிரசங்கம் கேட்டால் மக்களுடைய எண்ணங்கள் பூரா மேலே போவாது, இங்கே தான் நிற்கும். கடன் தொல்லையில் இருக்கிற சகோதரனே, உன் கடன் கர்த்தர் என்று உன்னை விடுவிக்கிறார். பிஸ்னஸ் பண்ணுகிற சகோதரனே, உன்னுடைய பிஸ்னஸை இன்னும் 1000 மடங்கு பெருக பண்ண போகிறார். நீ கொடுத்தால் கர்த்தர் உன்னை பெருக 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அப்படி இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், செல்வங்களை குறித்தே சுவிசேஷங்களையும் அந்த செய்தியை, செழிப்பின் உபதேசத்தை கொடுக்கும்போது மக்களுடைய சிந்தை பரலோக ராஜ்யத்தை பார்க்காது. அதுதான் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் ஆண்டவர் சொன்னது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை, பரலோகத்துக்குரியவைகளை தேடுங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் உலக ஆசீர்வாதத்தை குறித்தும் உலகத்துக்குரிய எல்லா தேவைகளை குறித்தும் மக்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கிக்கும் போது
மக்களுடைய கவனம் பூரா உலகத்தில் தான் நிற்கும், பூமியில் உள்ளவைகள் அல்லன்னு கத்த சொல்றாரு, மேலானவைகளை பரலோகத்துக்குரியவைகளை. அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கும் சரி மற்ற மக்களுக்கும் சரி நாம் அறிவிக்க வேண்டியதான ஒரு பெரிய ஒரு சுவிசேஷமாகிய ஐஸ்வர்யம் பரலோகத்தை குறித்து சொல்வதுதான், பாவத்திலிருந்து விடுதலையை குறித்து சொல்வதுதான், ரட்சிப்பை குறித்து சொல்வதுதான். ஜனங்கள் பெருகுகிறதுல அல்ல முக்கியம், எத்தனை பேர் தேவ ராஜ்யத்தை தகுதி ஆகிறாங்க, அதுதான் முக்கியம். அது சத்தியம் ஒன்று மட்டுமே ஒரு மனிதனை, ஒரு நபரை பூரணப்படுத்தும், தேவ ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் எப்படிப்பட்டவர்? பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். பவுல் எப்படிப்பட்டவர்? சவுலா இருக்கும்போது வாலிபன், பட்டதாரி, அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் அவைகள் எல்லாம் விட்டு வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3:7-8 3:11 வாசிக்கும் போது, லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காய் நஷ்டமாய் எண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்லுகிறார்? நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். 11வது வசனத்தில் எல்லாம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பைமா எண்ணுகிறார். அப்போ பூமிக்குரிய லாபத்தை, பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை, பூமிக்குரிய ஒரு மேன்மையை அவர் நஷ்டமாய் விட்ட மட்டுமல்ல, நஷ்டமாய் விட்டது எப்படி எண்ணுகிறாராம்? குப்பையாய். அதுக்கு அர்த்தம், இது குப்பைக்கு சமம். இந்த குப்பையை நம்பி, குப்பைக்காக, பூமியில் உள்ளவர்களுக்காக நீ வாழாதே என்றாய் சொல்லுகிறார். இது அழிந்து போகுது. அழியாத ராஜ்யம் ஒன்று நமக்கு இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷன் வைக்கும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். மட்டுமல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு ஒரு பாக்கியம் என்ன? 1 யோவான்ல 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிப்போமாக. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட, பாவம் மன்னிக்கப்பட்ட அனைவரும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம்? அப்ப இந்த உலகத்தில் நான் செழிப்பாய் வசதியாய் இருப்போம் என்றல்ல. ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நம்ம யாரா இருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால், பாவம் மன்னிக்கப்பட்டபடியினால், ரட்சிக்கப்பட்டபடியினால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதுதான் நமக்கு தேவனுடைய பிள்ளையாக இருப்பதான் பெரிய வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறோம். இது எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அதான் அவர் நமக்காக எந்த ஐஸ்வர்யத்தை விட்டு, பிரைஸ் தி லார்ட், தரித்திரராய் சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தாரோ. ஆமென். அந்த பாடுபட்டு தரித்திரராய் வந்து சிலுவையில் பாடுபட்டது நாம் இந்த ஐஸ்வர்யத்தை அடைவதற்காய். அப்படி என்றால் அவருக்கு ஒப்பாய் அமர பண்ணுகிற அந்த ஐஸ்வர்யம் என்ற மேன்மையின் ஸ்தானத்தை, மகிமையின் ஸ்தானத்தை அடைவதற்காக தான் அருமை ஆண்டவராகிய இயேசு, அல்லேலூயா, ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம். ஆமென். நாம் அவருடைய தரித்திரத்தினாலே நாமும் எப்படியாக ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக அவர் நமக்காய் தரித்திரராய் மாறினார். அவர் சிலுவையில் சம்பாதித்தது அதுதான். இந்த ஐஸ்வர்யம்தான் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. ஆமென். பரிசுத்த அபிஷேகம், பரலோக வாழ்க்கை, பரலோகத்து ஜீவ புருஷன் பேர் எழுதப்படுதல். இந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக தான் அவர் தரித்திரராய் பூமியில் வந்தார். பிலிப்பியர் 3:20 வாசிக்கும் போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்காய் இயேசு வருவேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்ன ஆண்டவர். ஆயத்தம் பண்ண பின்பு, பிரைஸ் தி லார்ட், நான் மீண்டும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள சொன்ன ஆண்டவர் அது சீக்கிரமாக வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகம். நம்முடைய குடியிருப்பு இந்த உலகம் அல்ல. இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. ஆமென்.
என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. நம்முடைய ராஜ்யம் பரலோகம். நிரந்தர வாழ்வை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு இதுதான் மேன்மையான ஐஸ்வர்யம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறது தான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு தான் பரலோகத்தில் தேவனாயிருந்தவர், தேவனுக்கு சமமாயிருந்த கொள்ளையான பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் பூமியில் வந்து, ஆமென், பிரைஸ் தி லார்ட், நமக்காய் நம்மை அந்த ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காய் அவர் சிலுவையில் நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தத்தின் மூலமாய் பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, அந்த பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை, அந்த பரலோக ராஜ்யத்தின் ஜீவ புஸ்தகத்து பெயர் எழுதப்படல், அந்த மேன்மையின் நிலைக்கு நேராய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, இன்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். பூமி கிருவிகள் அழிந்து போகும், பேசுகிறான். உங்களுக்கு எனக்காகவும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது பூமிக்குரிய சம்பாத்தியத்தை பெருக பண்ண அல்ல, உலகத்தை செழிப்பாய் வாழ அல்ல, பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை அடைவதற்காக. அதை தேடுங்கள். இதை நமக்கு தேவையானதை கர்த்தர் பூமியில் தருவார். அவரை நீ தேட வேண்டிய பிரகாரம் தேடுவாய் என்றால் கர்த்தர் உலகத்தில் உன்னை எந்த நிலையில் வைக்க வேண்டும் அந்த நிலையில் அவர் நடத்துவார். உன் தேவைகளை சந்திப்பார். உலகம் ஒரு அழிவுக்கு காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, இந்த நான் காண்கிற இந்த பூமியும் வானமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது நிரந்தரமானதல்ல. ஒரு நாள் இவைகளெல்லாம் வெந்து உருகி சாம்பலாய் போகும். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். கர்த்தர் வருகை மிகவும் சமீபம். இதோ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுது கர்த்தரோடு கூட இருப்போம் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறபடியினால் இன்றைக்கே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். உலகத்துக்கு நேராய், உலக செழிப்புக்கு நேராய், உலக ஆசீர்வாத நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பான நண்பனே, உலகம் உன்னை கைவிடும். உலகம் உனக்கும் எனக்கு சொந்தமானதல்ல, நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. நிரந்தரமானது ஒன்று இருக்கிறது, அந்த மகிமையின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்காக நம்ம ஆயத்தப்பட ஒப்பு கொடுப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். நம்முடைய கவனத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புவோம். கர்த்தர் அந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் நாங்கள் கேட்ட கர்த்தர் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, வேதத்தின்படி கர்த்தர் எங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யம் என்ன என்பதை வேத வசனத்தின் வாயிலாய் நாங்கள் கேட்டோம். அப்பா, இந்த நாளிலிருந்து ஐஸ்வர்யமாகிய மேன்மையின் ரட்சிப்பை, இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற யாராயிருந்தாலும் இன்றைக்கே பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்ந்து நம்முடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமென்று செபிக்கிறேன். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதி. இந்த பூமிக்காகவே நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முடித்து விடாதபடி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வாழ்ந்து ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க கிருபைதார். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே.